ஹாய் ஆல். கண்ணாடி வளையல் எபிசோட் 4. எபிசோட் 4லையும் நம்ம நாட்டு வளையல் கலெக்ஷன் தான். எபிசோட் 3ல என்ன வீடியோ பார்த்தோமோ சேம் வீடியோ. அதில் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஜஸ்ட் பிளெயின் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் டைம் இல்லாதனால. ஸோ இன்றைக்கு வீடியோ கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டைம் இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது வந்து நைபர் அக்காவோட கலெக்ஷன் தான். அக்காவும் சேம் என்ன மாதிரி ரெயின் ட்ராப் வந்து அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. ரீசன் என்னன்னு கேட்டப்போ, ரெயின் ட்ராப்பில் அவ்வளோ சவுண்ட்ஸ் வரல அப்படின்னாங்க. ஈவன் நானும் அதை அப்சர்வ் பண்ணேன். அவ்வளோ சவுண்ட்ஸ் வந்து ரெயின் ட்ராப் இல்லை கம்பேர்ட் டு அதர் கிளாஸ் பேங்கிள்ஸ். ஆக்சுவலாக நாட்டு வளையல் வந்து ரொம்பவே சவுண்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா நாட்டு வளையல் நானும் யூஸ் பண்ணதில்லை. அவங்க ஒரு டைம் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க வரலட்சுமி பூஜை அப்போது. அது நான் வச்சுருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட இருந்த நாட்டு வளையல். ஸோ அதுவுமே வந்து நல்ல சவுண்ட் கேட்டது. ப்ளஸ் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். டெய்லி சில பேர் வந்து கண்ணாடி வளையல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரேக் ஆகாது. ஸோ அக்கா அது ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட கலெக்ஷன் கேட்கும்போது அழகாக பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து வளையல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவேன் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. பட் அவங்க சொன்னது வந்து பெட்டர் நீ வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி. இது வந்து பக்கத்தில் உள்ள ஷாப்பில் தான் ஆக்சுவலாக அவங்க வாங்கினாங்க. நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஷாப்பில் வாங்கிக்கோங்க. அதுதான் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பேங்க்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய கலர் கலெக்ஷன் இருந்தது. எஸ்பெஷலி அவங்க வச்சுருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரௌன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அது நான் வீடியோ லாஸ்ட்டில் எடுத்து காமிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நிறைய அது வந்து வியர் பண்ணாமல் இன்னும் ஓப்பனே கூட பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லைனா திருப்பி அது இது பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது பண்ணேன். ஸோ இந்த கலர் ஆக்சுவலாக வந்து பீகாக் கலர். எனக்கு வேறு என்ன நேம் சொல்லுவாங்கன்னு தெரில. இதுவும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இந்த கலர் பாருங்க, கோல்டன் கலர் மாதிரி. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கிற கலர் பிடிக்கும். பட் இது வந்து லைட்டாக இருந்தாலுமே கூட கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது பாதிக்கு மேலே கவரில் தான் இருந்தது. அப்பப்போ யூஸ் பண்ணனால 2-3 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலர் இல்லாமல் கண்டிப்பாக பேங்கிள்ஸ் இருக்க முடியாது. க்ரீனும் அனதர் அட்ராக்டிவ் கலர். சிமிலர் டு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு நல்ல வைப் இருக்கும். இது கவரில் தான் இருக்குது. ஐ திங்க் இது இன்னும் ஓப்பன் பண்ணலேன்னு நினைக்கிறேன். நார்மலாகவே க்ரீன் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரெஸ் நம்ம எடுக்கிற சாரீஸு இல்லைன்னா ட்ரெஸ் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி பேங்கிள்ஸ்லையும் க்ரீன் வந்து நல்லா இருந்தது. ஃபைனலாக நம்மளோட ப்ரௌன் கலர். இது ப்ரௌன் தானா? ஆக்சுவலாக இது எனக்கு ப்ரௌன் மாதிரி தான் தெரியுது. செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே நல்லாயிருக்கு. பட் ப்ரௌன் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நான் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன். பாதி இது அந்த கவர்லேயே இருந்தது. அண்ட் பேலன்ஸ் வந்து ஐ திங்க் யூஸ் பண்ணதை நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வைப்ரண்ட் கலர் ஆக்சுவலாக. இந்த கலர் கைண்ட் ஆஃப் ப்ளூ தான் ஆக்சுவலாக. இதுவுமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி பீகாக்கா என்னன்னு தெரில. பட் இது ப்ளூ மாதிரி தான் இருக்குது. இதுவும் நல்லா இருந்தது. ப்ளூலேயே நிறையா இருந்தது பாக்ஸில். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் பார்த்தோன்னே எல்லாமே ப்ளூவாக தான் இருக்கும். ஈவன் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சது வயலட் தெரியும். அதுக்கப்புறம் இந்த லாவெண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது ப்ளூ தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் க்ரீன் நிறையா இருந்தது. க்ரீன்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் க்ரீன் கலர்ஸ் இருந்தது பாக்ஸில். க்ரீனோட அந்த ஷேடே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி. அதில் இந்த ராணி பச்சை கலர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே கூட அக்கா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஆக்சுவலாக இதில் எது ராணி பச்சைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ எடுக்கிறப்ப கூட சொல்லுவாங்க ராணி பச்சை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ க்ரீன் வந்து உண்மையிலேயே சூப்பருங்க. ஸோ பட் இந்த கலெக்ஷனில் என்னோட ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ப்ரௌன் அண்ட் செகண்ட் சாய்ஸ் வந்து க்ரீன் கலர். ஷேட் சூப்பராக இருந்தது. அண்ட் ஒன் மோர் அப்டேட் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து ஷேர் பண்ணுங்கிறதுக்காண்டி. இது வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது சரி நம்ம நார்மல் எல்லாரும் கேப்கட்டில் பண்ணுற மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் அந்த யூஆர்எல் எனக்கு நாட் ஃபவுண்டுன்னு வந்தது. மேபி அவங்க நியூ ரிலீஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில, இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ அது அப்புறம் நான் தேடிட்டு ஆன்லைன் ஃப்ரீ எடிட்டர் பார்க்கும்போது clydio.com அப்படின்னு இருந்தது. ஸோ அதில் தான் நான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வீடியோ எடிட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் clydio.com அப்படின்னு அந்த ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பெட்டர் ஆல்வேஸ் யூஸ் யுவர் பர்சனல் லேப்டாப் ஃபார் தட். நான் வேணால் அது கமெண்ட்ஸில் இல்லைன்னா கீழே ஆட் பண்ணுறேன். ஓகேங்க, இவ்வளோ தான் எபிசோட் 4.3. தேங்க்யூ ஸோ மச்.